மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாமேட்டு உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம யஷ்வந்த்பூர் டு மேங்களூர் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் கைஸ். இந்த ஜேர்னி ஃபுல்லாமே கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டியில் தாங்க நம்ம யஷ்வந்த்பூர் டு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் என்னென்னா யஷ்வந்த்பூரும் கர்நாடகா தான், மங்களூரும் கர்நாடகா தான். ஆனால் தமிழ்நாடு கேரளா கடந்து இப்படி ஊர்லாம் சுற்றிக்கிட்டு இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெயினாக தான் இந்த ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது சரியாக மணி 10:55 ஆயிருந்துச்சுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து 11:55 PM தான் யஷ்வந்த்பூர்லேருந்தே டிபார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 1 hour டிஃபரன்ஸ் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்தும் யஷ்வந்த்பூர்லேருந்து டிபார்ட் ஆகக்கூடிய அரைவ் ஆகக்கூடிய நிறைய இம்பார்ட்டண்ட்டான ட்ரெயின்ஸாக நிறையவே பார்த்தேன். அது நம்ம சேனல் நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. யஷ்வந்த்பூர் ஜங்ஷனில் அம்ரித் பாரத் ஒர்க்கு கீழே நிறைய அப்கிரேடேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. வெயிட்டிங் ஹால் அப்புறம் டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் வேறு இடங்களை மாட்டி வச்சுருக்காங்க. யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அது ரொம்பவே கூடுதல் அட்வான்டேஜ் நம்ம மெட்ரோ ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு இருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கர்நாடகா எக்ஸ்பிரஸ் நியூ டெல்லி டு கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து லோயர் பர்த்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இடையில யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கேட்டாலும் நான் வந்து லோயர் பர்த் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து லோயர் பர்த்தில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் கைஸ். அதனால் லோயர் பர்த் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு. அதுதான் இந்த கிரியேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஒரு வசதியான விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளை வந்து என்ன லோக்கோ புல் பண்ண போகுதாங்க தெரியல. டைம் வேறு ஆச்சு. ஏன்னா 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். இன்னும் எதுவுமே லோக்கோ அட்டாச் பண்ண மாதிரி தெரியல. ஓரளவு கோயம்புத்தூரில் ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து லோக்கோவும் காமிக்கிறேன். என்ன லோக்கோ புஷ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ட்ரெயின் ஆன் டைமுக்கே வந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விடியும் போது பார்க்குற ஊர் வந்து கோயம்புத்தூராக தான் இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு அடுத்து மேங்களூர் தான் ட்ராவல் பண்ண போகுது இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸு இன்னொரு அடுத்த கிளிப்பிங்கில் அப்படின்னு ஆட் பண்ணுறேன் கைஸ். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நிறையா பேர் கேரளா ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் தாங்க அதிகமாக அந்த ட்ரெயினில் இப்போ வந்து போட் பண்ணியிருக்காங்க. 16565 யஷ்வந்த்பூர் டு மேங்களூர் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் யஷ்வந்த்பூர்லேருந்து நைட்டு 11:55 PMக்கு டிபார்ட் ஆச்சுன்னா அடுத்த நாள் ஈவினிங் 4 PMக்கு மேங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 2013 தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. யஷ்வந்த்பூர் டு மேங்களூர் வரைக்கும் ரன் ஆகல ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகக்கூடிய ட்ரெயின்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் மட்டும் தாங்க சொல்கிறாங்க. காரணம் இந்த ட்ரெயின் வழக்கம் போல் கர்நாடகா வழியாக ட்ராவல் பண்ணுறது கிடையாது. இந்த ட்ரெயின் தமிழ்நாடு கேரளா வழியாக தான் மேங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆகுது. நம்ம போட் பண்ணியிருக்க இந்த ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்களும் அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள் சேர்ந்த மக்கள் தான் அதிகமாகவே போட் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரெயினோட இம்பார்ட்டண்ட்டான ரூட்டு பார்க்கும்போது பனஸ்வாடி, கிருஷ்ணராஜபுரம், பங்கார்பேட், குப்பம், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, ஷோர்னூர், திருூர், கோழிக்கோடு, வடகரா, தலசேரி, கண்ணூர், பயனூர், கன்ஹன்ஹாட், காசர்கோடு வழியா மேங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆகுது. நாம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மங்களூர் சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 834 கிலோமீட்டர் எடுத்துக்குது. இந்த 834 கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய ட்ராவலிங் வாஸ் 16 hours 5 minutes எடுத்துக்குது. இந்த ட்ரெயினோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூரில் தாங்க எப்போவுமே நடக்கும். இந்த ட்ரெயின் மண்டே 4 PM ரீச் ஆகிடும். ரீச் ஆன பிறகு தட் சேம் டே 8 PMக்கு மேங்களூர் சென்ட்ரலேருந்து டிபார்ட் ஆகி அடுத்த நாள் 1 மணிக்கு யஷ்வந்த்பூர் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் 12539 லக்னோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. லக்னோ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் தான் ரன் ஆகுது. ஆனால் மங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ண போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் தான் ரன் ஆகுது.
டேரக்ஷன் இல்லாமல் இது வந்து வேறு டேரக்ஷனில் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரெயின். பாருங்கள் வேற மாதிரி இல்லை அது பார்க்குறது அந்த லுக்கு உங்களுக்கு. ட்ராக்கு வந்து இந்த லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது, நம்ம வீடியோ மேக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு. இப்போ வந்துட்டுருக்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாண்டேடு மகாராஷ்டிரா போகக்கூடிய அந்த ட்ரெயின் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதான் நம்ம போகிற ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, அது வேறு ரூட்டாக ட்ராவல் பண்ணுவோம். நாம் அப்படியே ரைட்டு கட் பண்ணி நம்ம வந்து டைரக்ஷன் திரும்பிட்டோங்க. நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க ட்ரெயின் அப்படி இப்போ இந்த பார்த்துருக்கக்கூடிய இந்த வழியில் அப்படியே ட்ராவல் பண்ணோம். நம்ம அப்படியே ரைட் சைடில் அப்படியே டைரக்ஷன் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா நேரத்துலையும் இந்த லைட் செட்டிங்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளோட சாமர்த்தியம். வெறித்தனமாக இல்லை, இந்த நைட் டயத்தில் இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் கிடச்சி பார்க்கும்போது. அவ்வளோதான் இந்த ட்ரெயின். நாம் அப்படியே நேராக போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம பின்னாடி தாங்க அந்த ட்ரெயின் வந்திருக்கு. நம்ம ட்ரெயினுக்கு எஸ்எம்விடி பெங்களூருக்கு ஸ்டாப்பேஜே கிடையாது. ஒரு ட்ரெயின் கிராசிங்காக தான் நம்ம ட்ரெயினில் எஸ்எம்விடி பெங்களூர் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுனால இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் சரியா 5:11 ஆகுது. இப்போ நாம் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கிற ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். பெங்களூருக்கு அப்புறம் எழுந்திரிச்சிருந்து சேலம் ஜங்ஷன் தான் எழுந்திரிச்சேன். திருப்பி சேலம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிற பிறகு நம்மளோட ஸ்லீப்பிங் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு.
பியூட்டிஃபுல் மார்னிங்கில் நம்ம ஈரோடு ஜங்ஷன்லாம் நம்ம நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டூட்டிகுரின் ஒக்கா, குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒக்கா ட்ராவல் பண்ணுறது ஒரு விவேக் எக்ஸ்பிரஸ் தான் நமக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஈரோடு ஜங்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் இருந்துச்சு. அப்போ கிராஸ் பண்ணி போனது இதே ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் இங்கே பிளாட்ஃபார்ம் ஈரோடு வந்துருச்சு. ஆனால் நாம் இன்னும் எடுக்காமல் தான் வச்சுட்ருக்கோம். இப்போலாம் நம்ம முன்னாடி இது வேறு எதுவும் ட்ரெயின்ஸ் வந்து கிராசிங் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்லாக் டைமாக கூட இருக்கலாம். அதனால் இப்போ ஈரோடு ஜங்ஷன் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஈரோடு ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பார்த்துட்ருக்காங்க. அந்த பாத்ரூம் க்ளீனிங்கு, அப்புறம் வந்து இந்த டம்ப் வேஸ்ட்டெல்லாம் வந்து க்ளியர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் பார்த்துட்ருக்காங்க இங்கே தான். இப்போ ஈரோடுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்ன ரீசன் தெரியல, வரும்போதெல்லாம் டிபார்ட் ஆனது நல்லா கரெக்டான இதெல்லாம் டிபார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ எடுத்தது தான் கொஞ்சம் டிலேவாக, ஈரோடுலேருந்து நம்ம 20 நிமிஷம் டிலேவாக கிளம்பிட்டு இருக்கோம். அது எங்கே கோயம்புத்தூர் இல்லைனா திருப்பூர், அது அப்படியே மேட்ச் பண்ணி வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜினை டீகபிள் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே டுவர்ட்ஸ் ஒக்காவுக்கு ட்ராவல் பண்ண வந்த ட்ரெயின். நம்ம ட்ரெயின் சரியான நேரத்தில் ரீச் பண்ணிட்டுங்க கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு. நான் வந்து ஈரோடுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, டிலே ஆகும் தான் நினச்சேன். ஆனால் திருப்பூரில் வந்து எப்படியும் மேட்ச் பண்ணிட்டாங்க அந்த டயத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. நாம் ட்ராவல் பண்ணி வந்த இந்த மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜேர்னியில் திரும்பவும் சந்திப்போம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் வேம்ராஜாராம். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.